வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் அன்பான வணக்கம். அண்ணன் இருக்கும்போது இங்கே நிறைய பேச முடியாது, அதனால் நான் சீக்கிரம் போயிடுறேன். ஒரே ரெண்டே வார்த்தையில் முடிச்சுக்கிறேன். கௌதமன் சார் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ஒரு அழகான ஒரு எளிமையான ஒரு மனசு நண்பர். ஸோ அவர் தான் இதுக்குள்ளே என்ன வர வச்சுது. அவர்னால இன்னொரு ஒரு அழகான ஒரு நண்பர் எனக்கு கிடச்சிட்டாரு, அருமையான நண்பர், நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார், ப்ரொடியூசர். அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், கிருஷ்ணமூர்த்தி சார். ஸோ சார் வணக்கம் சார். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசலை, ஏன்னா அண்ணன் டைரக்ட் பண்ண படமும் நான் பண்ணேன், அது மட்டும் சொல்லிட்டு ஓடிடுறேன். நான் அண்ணன் கூட வாழ்த்துக்கள் தம்பி, இந்த மாதிரி வாழ்த்துக்கள் படம்லாம் பண்ணேன். அப்போ நான் பாட்டில் அண்ணன் கூட அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நான் பாட்டில் உட்காந்துட்டு அந்த ப்ரொடக்ஷனில் சாப்பாடு போடுவாங்களே, அவர்கிட்ட போய் அந்த ஒயிட் சட்னி கொடுங்கண்ணே. டேய் என்னடா அப்படின்னா, அண்ணே என்னடா அது, என்னண்ணே டேய் தேங்காய் சட்னின்னு சொல்கிறேன். அப்புறம் அந்த க்ரீன் சட்னி கொடுங்கண்ணே. திருப்பி என்ன ஒரு மாதிரி பார்த்தாரு. அப்புறம் புதினா சட்னி சொல்கிறாரு. சரி, அதனால் அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசுகிறது தவறு. ஸோ அண்ணன்கிட்ட நிறைய தமிழ் வார்த்தைகளை நான் கற்றுக்கிட்டேன். அண்ணனோட எதுவாக இருந்தாலும் நான் பார்ப்பேன், ஏன்னா அந்த தமிழ் வார்த்தைகளுக்காக தான். ஸோ நான் நிறைய பேசலை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இனி யாரும் சட்டினியில் கூட பிறமொழி கலக்கக்கூடாது என்று சொல்லி அமர்ந்த எங்கள் நடன இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. ஒரு கலைஞர் என்ன செய்யும்னா என்னைக்குமே இளைஞனாகவே வைத்திருக்கும். 20 ஆண்டுகளாகவே 20 வயதை விட்டு கடக்க மறுக்கிற எங்கள் நடன இயக்குனர் மரியாதைக்குரிய ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களை உரை நிகழ்த்த கூட அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் உள்ள பெரிய பெரிய ஜாம்பவங்கள் அவங்களுக்கும் வணக்கம். நான் அதில் வரும் நன்றி மாத்திரம்தான் சொல்லணும். டைரக்டர் கௌதம் சாருக்கும் தினேஷ் மாஸ்டருக்கும். தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணி நான் ஒரு பாட்டு ஆடிப்பேன், நானும் ஜானி மாஸ்டர் ரொம்ப நன்றி. அதாவது நாங்களாம் குரூப் டான்ஸராக ராஜு மாஸ்டர்லாம் ஆடும்போது அந்த ஒரு நினைவை திருப்பி எடுத்துகிட்டு வந்து திருப்பி அந்த கரகத்தை எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு பாட்டை ஜிவி கிட்ட இருந்து டைரக்டர் வாங்கி பாடல்லாம் ஒவ்வொரு பாட்டுமே அதிருது. அதுக்கு ஜிவிக்கு ஒரு பெரிய பாராட்டை சொல்லணும். ஏன்னா எல்லா பாட்டுமே உணர்ச்சி விஷயமாக இருக்குது. தினேஷ் மாஸ்டர் அவர் எல்லா ஹீரோக்கெல்லாம் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கும் போது நாங்கள் ஜானி மாஸ்டர்லாம் ரொம்ப அந்த பாட்டை வந்து என்ஜாய் பண்ணி ஆனோம். அது விஷுவலாக இப்போ பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த ஒளிப்பதுவும் சரி, எனக்கு அப்பப்போ இங்கிலீஷ் வருது, பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதான் நன்றி மாத்திரம்தான். தேங்க்யூ நன்றி ஸோ மச். உரையும் கூட நடனமாகவே இருக்கு மாஸ்டர், ரொம்ப அழகா இருந்துச்சு, நன்றி. ஆமாம், இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஆடியோ லோவாக இருக்கு. ஆடியோ நான் சத்தமாக பேசுகிறேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ இங்கே இந்த படத்தில் வந்து எப்போவுமே என்ன சொல்கிறது பாருங்கள், எனக்கு ஒரு பெரிய அறிமுகத்தை கொடுத்து பேச சொல்லிட்டாங்க. இந்த படத்துக்கு இணைஞ்சதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் என்னன்னாச்சுன்னா, அவர் எனக்கு ஒரு நண்பர். அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் மதுரையில் நாடோடிகள் 2ன்னு ஒரு படம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய போராட்டம் தூத்துக்குடியில். அந்த போராட்டத்தில் என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க. இப்போது நான் அங்கே போயிட்டேன். போனதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட யாருக்கிட்டையுமே பேச முடியலை. யாராவது ஒரு தோள் கிடைக்காதா நம்ம பேசுகிறதுக்கு? ஏன்னா நம்ம அங்கே போய் நிற்கிறப்ப யாரையுமே பார்க்க முடியலை, பக்கத்துலேயே நெருங்க முடியாத ஒரு நிகழ்வு. பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, தோள் கொடுத்து அழுகிறதுக்கு ஒரு தோள் கூட இல்லைங்க. அந்த நேரத்தில் முதல்ல பீறிட்டு வந்த ஒரே ஒரு ஆள் அப்படி யாருன்னா நம்ம கௌதமன் சார் தான். ஸோ யாருமே இல்லாத நேரத்தில் திடீர்னு இப்படி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு அப்படிங்கச்சில் எங்களுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கௌதம் சார்ட்ட நானும் அவரும் பழகி ஒரு 20 வருஷம் கேப் இருக்கும். திடீர்னு வந்து நின்னார். மிகப்பெரிய ஒரு போராளி தான், எப்போவுமே உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறவர் தான். சண்டை காட்சி கூட அவரே வடிவமைக்கிறதுக்கு முழுமுயற்சி இறங்கி பண்ணிக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவருடைய அந்த போராளித்தனம் எல்லா விஷயத்துலையும் இருக்கும். அதாவது
தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எந்த விதமான போராட்டங்கள் இருந்தாலும் மக்களுக்கு எதிராக எந்த விஷயம் நடந்தாலும் உடனே நிற்கிற ஒரே போராளி அவரை தான் இருப்பார். டக்குன்னு உடனே வந்து நிற்கிறதுல எனக்கு அந்த விதத்தில் மிகப்பெரிய பெருமை. இந்த படத்தில் நான் ஸ்டண்ட் இயக்குனராக ஒர்க் பண்ணேன். அவருக்கும் சரி அவருடைய புதல்வன் தமிழுக்கும் சரி ஒர்க் பண்ணோம். ரெண்டு பேருமே மிகப்பெரிய டெடிக்கேட்டட்னா என்னென்னா அந்த படத்துக்காக எவ்வளோ வேலை செய்யணும். இப்போ சார் சொன்ன மாதிரி அவருக்கு 1000 பேர்கள் முதலீட்டாளர்கள் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 1000லாம் ரொம்ப குறைச்சல். இன்னும் வருங்காலங்களில் நிறைய லட்சாதிபதியான மக்கள் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் என்னோட மனமார்ந்த வாழ்த்து.